ஹாய் கைஸ். இப்போ வந்து நல்லபடியாக வந்து கண்டெய்னர் வந்து சிஎஃப்எஸ்குள்ளே போயாச்சு. இந்நேரம் வந்து தூக்கி கப்பல்லேயே வச்சுருப்பாங்க இந்நேரம். இயர்லி மார்னிங் வந்து ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வந்து ஷிப்பு வந்து டிபார்ச்சர் ஆகிடும். இங்கேருந்து கிளம்பிடும். கிளம்பி ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஜேர்னி. மேபி இல்லைனா நாளைக்கு ஈவினிங் கூட கப்பல் அங்கே போய்ட்டு மறுநாள் கிளியரன்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. இனி ரெகுலர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸும் கேட்குறாங்க. அவங்க வந்து என்னென்னா இப்போ வந்து ட்ரை ஃபிஷ்ஷும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என் பையர் அது கேட்டதால் வந்து நமக்கு அதை பற்றி ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. ஆல்ரெடி வந்து இதுவுமே எனக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து எனக்கு அவர் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. சேம் இதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் தெரியாமல் இருக்க தப்பு இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ இங்கே வரும்போது நிறைய இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரோசன் ஃப்ரோசன் ஃபுட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உப்பு அது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஃபுட் இங்கே மீன் எக்ஸ்போர்ட் ரொம்ப அதிகம் இங்கே தூத்துக்குடியில். ஸோ அது ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அதில் ட்ரை ஃபிஷ் பண்ணுற கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. நாளைக்கு மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு மதியம் அங்கே போகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் நான் வீடியோஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது அது எப்படி அங்கே பேசுகிறாங்க, அந்த இந்த மாதிரிலாம் பார்க்கணும், அந்த குவாலிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது தெரியாத உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து சரி ஓகே, நைட்டில் இங்கே ரூம் போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஏன்னா எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஃபுட்டு, அந்த ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சேம் அந்த மாதிரி நான் எப்போ மதுரை போனாலுமே வந்து ஏதாவது நல்ல கடையை ஒரு டைம் ஒரு கடையில் போய்ட்டு புரோட்டா சாப்பிடுவேன். அங்கே ஏதாவது சைடிஷ் சாப்பிடுவேன், நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம். சேம் அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது புரோட்டா வந்து மதுரையை விட வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தூத்துக்குடியில் வந்து இந்த பொரிச்ச புரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீல் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். சரி ஓகே, அதில் ஒரு கடை நம்ம வந்து பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் தேடி பார்க்கும்போது இந்த தூத்துக்குடியில் புதிய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஆண்டவன் நைட் கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுதாங்க. நம்ம ஊர் பக்கம் நைட் கிளப்னால் என்ன நார்மலாக அந்த கிளப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்து நைட் கிளப்னா ஹோட்டலுங்க. நல்ல எண்ணெய் பொரிச்ச புரோட்டா நிறையா குருமாலாம் வச்சுருக்காங்க. அந்த வீடியோஸில் பார்க்கும் போது டெம்ப்ட் ஆகுது. சரி நம்ம அங்கே போய் எப்படி இருக்கும், சாப்பிட்டு பார்ப்போம் எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ சரி போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம நம்ம டவுன் பஸ் நிறையா இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் நினைக்கிற மாதிரி. பிடாரம் RSTS டிக்கெட் எடுத்தாச்சு. போகிறோம். போகிறது நிறைய இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு
புரோட்டா கடை, டீ கடை அதே இன்னொன்று என்னென்னா தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஆனால் அந்த புதிய பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் இந்த நிறையா தண்ணிலாம் போட்டுருக்குங்களா, இதெல்லாம் குப்பை ரொம்பவே அதிகம். மக்கள் எல்லாருமே வந்து அந்த வாய்க்காலில் தான் வந்து எல்லா குப்பையுமே வந்து கொட்டுறாங்க. பட் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இன்னும் அந்த ஒரு போட்டுக்கு போகிற ரோடெலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே நாகர்கோவில் எப்படி கொஞ்சம் க்ளீனாக இருக்கோ சேம் அதே மாதிரி க்ளீனாகவே இருக்குது. ஆனால் ஒரு சில இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் காமிக்கிறேன், இங்கே போகும்போது காமிக்கிற மாதிரி இருக்கலாம். இங்கெல்லாம் நல்லா இருக்குது. அந்த தண்டவாளம் அந்த ரயில் ரூட்டு போகிற இடத்துலலாம் கொஞ்சம் குப்பை அதிகமாகவே இருக்குது. ரோடு எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஆனால் அந்த குப்பை எல்லாமே அங்கே பாருங்கள், அங்கே ஒரு தண்ணி போகிற இடம் எடுத்திங்களா, தண்ணி போகிற இடம் அதில் தான் வந்து ஃபுல்லாக குப்பையும் கொட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிஸியான சிட்டி மாதிரி தெரியல. அதாவது இந்த ஈரோடு திருப்பூர் எக்ஸ்போர்ட் சிட்டி மாதிரி ரொம்ப பிஸியாலாம் இல்லை. அந்த மெயின் இந்த பைபாஸில் மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே கூட்டம் வந்து, ஏன்னா கண்டெய்னர் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆனால் மற்ற இடம் வரும்போது ஒரு மெயின் ரூட், அந்த மெயின் ரோடு அது ஒரு ரோடு மட்டும்தான் வந்து ரொம்ப ரஷ் ஆகிற மாதிரி இருக்குது. மற்ற இடம் வந்து அந்தளவுக்கு ஒரு டிராஃபிக் இது நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு டைம் தூத்துக்குடி வரும்போது பிடிச்சிருக்கு. இது மற்ற ஊருக்கெலாம் போகும்போது அந்தளவுக்கு, இப்போது சென்னைக்கெலாம் போகும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்கல, போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லா இடத்துக்கும் ஈஸியாக போகிறோம். அதுவும் எனக்கு தூத்துக்குடி வரும்போது, ஏன்னா நான் முதல்ல நம்ம தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக வரும்போது நம்மளும் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி கண்டெய்னர் கடைலாம் சேல் பண்ணணும் அப்படின்னா அது எங்கே அதிகமாக நடக்கும் தூத்துக்குடி. அது நிறையா படம், அதாவது சிங்கம் படம், அந்த மாதிரி படம்லாம் பார்த்து ஓகே இந்த மாதிரி அங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தாலே ஒரு நல்ல மைண்ட் செட் வரும். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. பெஸ்ட்டாக அங்கேருந்து இங்கே ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ட்ராவல் தான் நம்ம இங்கே புது பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சு. இங்கே இருந்த பாலத்துக்கு அந்த பக்கம் தான் போகணும், அந்த கடைக்கு. அந்த புது பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா, இந்த புது பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா வந்து இந்த மதுரைக்கு, அதாவது இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் வடக்கு தூத்துக்குடிலேருந்து நம்ம வடக்கு நம்ம போகிறதுக்கு, அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு எல்லாமே பஸ்ஸு இங்கே நிற்கும், இங்கே வரும். நம்ம திருநெல்வேலி, அப்புறம் அங்கே சரி திருச்செந்தூர், அந்த நாகர்கோவில் அந்த மாதிரி ஊருக்கு போகிற பஸ் எல்லாமே வந்து அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். அவ்வளோதான் கைஸ், இறங்கியாச்சு. அவ்வளோதான் கைஸ், இங்கே பாருங்கள். கோயில்பட்டி பஸ்ஸு போகுதுங்களா, அப்படியே இங்கேருந்து விருதுநகர், மதுரை அந்த மாதிரி எல்லா பஸ்ஸும் இந்த மாதிரி போகுங்க. கொஞ்சம் இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் இந்த தாண்டி போய்ட்டுனா, இந்த பஸ்ஸை தாண்டி வீட்டுக்கு போயிட்டா கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். அதுதாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் நேற்றுலாம் இங்கே வரும்போது பெங்களூருக்கு போகிற பஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் சென்னை போகிற பஸ்ஸு, எஸ்சிடிசி பஸ் நிறைய பஸ்ஸு இங்கே நிற்கும். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸு, அவ்வளோ கூட இல்லை கைஸ் மேப்பில். இப்போ நடந்து போகிறதுக்கு நான் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் காமிக்குது. அதில் இங்கேயும் நிறையா கடைகள்லாம் இருக்குது. பட் அந்த கடையை ரொம்ப வந்து டெம்ப்ட் பண்ண வச்சு, இங்கே பார்க்கும்போது அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே அதை போய் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் போவோம்.
ஆனால் இங்கே காய்ஸ் இங்கே நானும் பார்க்க நிறைய ஸ்நாக்ஸு, நிறைய ஜூஸு எல்லாமே இங்கே நல்லா இருக்குது. பார்க்க பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரோட்டு கடைகள் அந்த அளவுக்கு இப்போ எங்கள் ஊரில் அப்படியே ரோட்லேயே வச்சிங்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ணி கொஞ்சம் டீசெண்டாக வச்சுருக்காங்க இந்த ஊரில். இன்னொன்று கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மதுரை மாதிரியே இங்கேயும் காஸ்ட்டாக தான் இருக்குது எல்லா ப்ராடக்ட்டுமே. இங்கே சாயங்காலமாக நான் ஜூஸ் குடித்தேன். அது போய்ட்டு இளநீ நொங்கு இளநீ அப்படின்னாங்க. இது புதுசாக இருக்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 150 ருபீஸ். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர்லாம் வந்து ஒரு கிளாஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் நிறையா இதில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே ஒரு கிளாஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து ஒரு கிண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. அது புதுசாக இருந்தது எனக்கு. அதெல்லாம் இப்போ 2 கிளாஸ் எனக்கு வந்துச்சு. அந்த நம்ம நார்மல் ஒரு 250 350 4 டைமில் குடிப்போம்ல, அதெல்லாம் 2 கிளாஸ் வந்துச்சு. அந்த ப்ரைஸுக்கு ஓகே, அது சாட்டிஸ்ஃபை பண்ண இருந்துச்சு. அது இங்கேயும் இப்போது என்ன ரேட்டுன்னு தெரியல, போய் பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குது. மதுரை மாதிரி இங்கே ரேட் அதிகமாக அப்படின்ட்டு ரைஸ் வந்தாச்சு. போகும்போதே வந்து வெளியே அவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க. தெரியுதுங்களா? எல்லாம் பார்சல் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. போவோம். நான் வீடியோவில் பார்க்கும்போது எல்லாம் செட்டுன்னாங்க. இதே செட்டு நம்மளும் ஆர்டர் பண்ணுவோம். வந்து உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் பார்த்தாவே அங்கே பிடிச்சிருக்காங்க, அங்கே பிடிச்சிருக்காங்க, வரும்போது பிடிச்சிருக்காங்க. பாசப்பட்டுட்டே இருக்காரு. அதான் வந்து பார்த்தாரு. One eternity later. வந்துருச்சுங்க. பார்க்கவே இவ்வளோ மசாலாவாக இருக்கு. என்னன்னா பார்த்தேன் 3 பொரிச்ச போட்டால் அந்த பிச்சு போடுறாங்க. மேலே ஒரு 3 வகை குருமானம் ஊற்றுறாங்க. நான் ஆனியன் இல்லை கலைஞர் உண்மையிலுமே அந்த ரீல்ஸ் சொன்னோம்னா உண்மைதான் வீடியோஸில் நான் மதுரையில் கூட இந்த மாதிரி போட்டால் சாப்பிட்டதில்லை. உண்மையுமே சூப்பராக இருந்தது. இந்த பொட்டாவை வச்சு சுக்காவை கொஞ்சம் வச்சுட்டு மட்டனை ஊறப்பட்ட மசாலா இந்த அளவுக்கு மசாலா சாப்பிட்டதே இல்லைங்க. சாப்பிடும் போதே பயமாக இருக்கு. நல்லா சூப்பராக
இந்த மதுரை இருக்கும்போது புரோட்டா எப்போ சாப்பிட்டாலுங்க கூட ஒரு கலக்கி சொல்லுவேன். இந்த புரோட்டாவோட அதை கலக்கி நம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே ட்ரை பண்ண பயமாக இருக்குது. ஏன்னா இதுவே எவ்வளோ காரம் இருக்குது, முட்டையும் சூடு. இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு தான் ஆகும் பயமாக இருக்குது. ஆனால் இது நமக்கு என்றைக்கு வர போகிறோமோ, எப்போ ட்ரை பண்ண போகிறோமோ அப்படிங்கிறதுனால நான் ஒரு கலக்கினேன் ஒரு கலக்கியே சொல்லியாச்சு. இவங்களுமே ஓஜுதாங்க. இனி நான் தூத்துக்குடி வந்தேன்னா இந்த கடையில் சாப்பிடாம போகவே மாட்டேன். அது இந்த ஆனியன் கொடுத்து அதுவும் நல்லா இருக்குங்க. இந்த கோட்டாவோட இந்த காரத்துக்கு ஆனியன் அந்த காரமும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. சால்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வெறும் ஒரு கோட்டா மட்டும் வாங்க போட்டுருக்கேன். சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. நான் தெரிஞ்ச பற்றி ப்ரமோட்லாம் பண்ணல. நான் வரைக்கும் சாப்பிட்ட கூட ஒரு நல்ல பரோட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணா அண்ணா இன்னொரு போட்டா நம்மளே அளவுட்டாங்க guys. எவ்வளோண்ணா?
150, 170, 185. 85. 185. 185. இன்னைக்கு தான் எனக்கு வருது இந்த சைடில் உள்ள ஆப்ஷன். பண்ணியாச்சு. ஐயோப்பா கைஸ், இது என்னன்னா எங்கள் ஃபேமிலியிலேயே நான் மட்டும்தான் காரம் சாப்பிட்றவன். எங்கேயாவது ஒரு கிடா வீட்டுக்கு காது குத்துக்கு போனால் கூட எல்லாம் காரம்பாங்க, நான் மட்டும்தான் நல்லா சாப்பிடுவேன். அப்பேற்பட்ட எண்ணெயை அழுவுசாங்க செய்வீங்க. என் முன்னாடி உட்காந்த ஒரு தம்பி குருமா பத்துலப்பா என்ன எடுத்துருவா அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்க தானா? இவ்வளோ குருமா திங்கிறாங்க, இவ்வளோ ஊற்றி திங்கிறாங்க, நம்ம எப்படியே போகிறது? யாராவது போய் கேட்போம். ஆகாண்டு மட்டும் காய்ஸ், இந்த தூத்துக்குடிக்காரங்க மட்டும் நீங்கள் சேஃபாக இருங்க. இவ்வளோ காரம் சாப்பிட்றாங்க. சரி அவ்வளோதான். இப்போ இல்லைங்க, இப்போ இனிமேட்டு நம்ம போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்புறதான். இப்போ நான் எப்படியாவது பார்த்து நான் பஸ்ஸு பிடிச்சி ரூமுக்கு போயிடுறேன். இனி வந்து நாளைக்கு உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு தென் நாளைக்கு இந்த கருவாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய். The next day. காலையில் ஏஞ்சி இப்போது திருச்செந்தூர் கோயில் போயிட்டுருக்காங்க. இப்போ போகிற வழி ஃபுல்லாகவே வந்து நம்ம சிங்கம் படத்துலலாம் பார்த்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கமும் அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து உப்பு வயல் தாங்க இருக்குது. ஃபுல்லாக டன் கணக்கில் மழை கணக்கில் குமிச்சு மேலே தார்பாலின்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கேருந்து கடல் தூரம் வரைக்குமே வந்து ஃபுல்லாக வந்து இப்படி தாங்க போட்டிருந்தாங்க. கடல் தூரம் வரைக்குமே வந்து இந்த உப்பு வயல் தான். இது ஒரு மேஜர் பிஸ்னஸ்ங்க தூத்துக்குடிக்கு. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆயிங்க சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ நான் சாமி வந்து பார்த்துட்டு பின்னாடி பீச்சுக்கெலாம் போயிட்டு இங்கே வந்து ஒரு யாகம் மரம் இருக்குது, நல்லா காற்றடிக்குது நல்லா. இங்கே நல்லா செத்துக்கு போனால் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க. ஏன்னா அங்கே இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது அங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சின்ன ஒரு குன்றுக்கு மேலே படிக்கட்டாக வந்து இந்த கருங்கல்ல வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து உட்காந்து போகலாம் எல்லாம் சாமி பார்த்து போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால் வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே போய் பீச்சுக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு, இன்னொன்று இந்த பீச்சுக்கு பக்கத்தில் ரெனோவேஷன் சூப்பராக பண்ணிருக்காங்க. இப்போ அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி கல் தான் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து மண் தரையே பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் கல் சேம் அதே மாதிரி. பீச்சு மட்டும்தான் மண். அதனால் மற்ற எல்லா இடத்துலையும் அது ஒரு 100-150 மேலே திரும்பி அந்த படிக்கட்டு மாதிரி போட்டு அந்த மொட்டடிக்கிற அன்னதான மடம் எல்லாமே சூப்பராக கல்லாக தான் போட்டிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு இதை பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் வந்து க்ளீனாக இருக்காது. மற்ற கோயிலாம் இந்த கோயில் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. சூப்பராகவே இருக்குது இந்த கோயில். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த வந்து நீங்கள் ஜென்ரலில் நீங்கள் பார்க்க வருவீங்க அப்படின்னா, நான் மற்ற கோயிலில் அன்சீசன் டைமில் ஜென்ரல்லாம் போய் பார்க்கும்போது ஈவன் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகும்போது கூட வந்து ஒரு 15 minutes 20 minutesலேயே வந்து நான் வந்து சாமியை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. பட் இங்கே அந்த அன்சீசன் டைமில் ஜென்ரலில் நீங்கள் போயின்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 hours ஆகிடும். அங்கே தெரிஞ்சுக்கலாம், அந்த பொது தரிசன உலகம் சொல்லிட்டு போட்டிருக்கீங்களா, இங்கேருந்து போய் குகை மாதிரி போய் இங்கே ஒன்று வளைஞ்சி இங்கே வந்து அங்கே போயிட்டு திரும்பி கோவிலுக்குள்ளே வேறு வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 hours ஆகிடும்.
ரொம்ப இந்த வயசானவங்க சின்னவங்களாம் பார்த்து வாங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே கிடையாது. கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகங்க. உள்ள நான் போய் வெயிட் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுச்சு. அது ஓகேங்க. இங்கே உட்காந்து இன்னும் நல்லா அமைதியாக இருக்குது. ஏன்னா நல்லா காற்று அடிக்குதுங்களா. இந்த கடல் காற்று இங்கேருந்து வரும்போது மனசுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியை கிடைக்குது. கோயிலுக்கு வர எதுக்கு, ஒன்று பக்தி சாமி பக்தி கும்பிட்டு மனசு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும் தான் கோயிலுக்கே வராது. தெளிவு கிடச்சிருக்கு, ஒரு அமைதியாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திரும்பியும் கிளம்புறது தான். போயிட்டு திரும்பி உங்களுக்கு அந்த 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 கருவாடு பார்க்க போகிறேன். பார்த்துட்டு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறது அவங்களுக்கு. அந்த கருவாடு பார்க்க போகிறதே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காய்ஸ், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நான். நாளைக்கு மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு அண்டு வந்து ட்ரைட் ஃபிஷ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயினுங்க. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து அந்த ட்ரைட் ஃபிஷ் பார்க்க போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் தான் போகல. ஆனால் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க ஸ்ரீலங்கன் பையரை வந்து அழைச்சிட்டு போனாங்க. போயிட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் வரதுக்கே ஒரு 11 ஆயிடுச்சு. வந்துட்டு ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருக்கிறதால வந்து அங்கே ஏவிஎம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து ஸ்கேனு ரிப்போர்ட்டு ஃபுல் டே வந்து அங்கேயே போனதால் வந்து என்னால் வந்து போயிட்டு அந்த இதை பார்க்க முடியல. எனக்கே வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னென்னா ஒரு ப்ராடக்டை நம்ம புதுசாக ஒரு கற்றுக்கிற ப்ராடக்டை வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தும் நம்மளுடைய உடம்பை அதை ஒத்துக்காமல் நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க காய்ஸ், பார்த்துக்கலாம். இப்போது இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல ட்ரேடு வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் எந்தெந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது, எப்படிலாம் ஒரு ப்ராடக்டை வந்து ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ஃபினிஷ் குஸ்ட்டாக மாற்றுறதுக்கோ, இல்லை நார்மல் ஃபார்மஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸை வெஜிடபிள்ஸை வாங்கி ப்ராசஸ் பண்ணி பேக்கிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இன்னும் அடுத்த நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்தீங்கன்னா அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் எந்த வீடியோ போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து காமிக்கும். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்க்கவும் நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்கும். சில பேர் ஃபார்மஸாக இருப்பீங்க. எப்படி நான் ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியல, எப்படி நான் பிராண்டிங் பண்ண தெரியல, அண்ட் எப்படி இதை வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப பயன்படுவீங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.